எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல்ல பழங்கால சங்க காலத்தோட பிரம்மாண்டமான வரலாற்று பின்னணியையும் நவீன கால தமிழ்நாட்டின் ஆழமான இலக்கிய மரபுகளையும் எப்படி ஒன்னா இணைத்து பார்க்க போறோம்னு தான் அலச போறோம். ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது வெறும் கல்வெட்டுகளையும் போர்வாள்களையும் சார்ந்தது மட்டும் இல்லைங்க. அது மக்களோட வாழ்வியலோடும் அவங்க எழுதுற இலக்கியத்தோடும் எப்படி தொடர்ந்து பயணிக்குதுன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதோ. பண்டைய மன்னர்களின் வாள்களில் தொடங்கி நவீன புரட்சியாளர்களின் பேனாக்கள் வரை அமைய உள்ள நம்ம பயணம் சங்க காலத்தில் ஆரம்பிச்சு கோச்செங்கணான் வரலாறு, மலர் இலக்கிய மரபுன்னு தமிழ் அடையாளத்தின் தூண்கள் வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பா போகுது. சரி, முதல்ல நம்ம வரலாற்று அஸ்திவாரமான சங்க காலத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். மூவேந்தர்கள் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு கம்பீரம் வருது இல்லையா? சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் இந்த நிலப்பரப்ப எவ்வளோ சிறப்பா ஆட்சி செய்தார்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வில், புலி, கயல்னு அவங்களோட சின்னங்களும், முசிறி துறைமுகம், காவிரி நதிப்படுகை, மதுரைன்னு அவங்க வளர்த்தெடுத்த இடங்களும் ரொம்பவே ஃபேமஸ். குறிப்பா ரோமானியர்களோட இவங்க செஞ்ச வர்த்தகம் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்போ நாம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை இணைக்க போற நம்மளோட பாலம். முதல் வார்த்தை செங்கண், அதாவது சிவந்த கண்கள். இது போர்க்களத்துல காட்டப்படுற வீரத்தையோ அல்லது ஒரு முக்கியமான பிறப்பின் போது ஏற்படும் உடல் ரீதியான வலியையோ குறிக்குது. ரெண்டாவது வார்த்தை மலர். இது மனித அனுபவத்தோட அல்லது அவங்க விழிப்புணர்வோட மலர்ச்சியை குறிக்கிற ஒரு அழகான குறியீடு. அடுத்து சுமார் கிபி 400 வாழ்ந்த ஒரு லெஜெண்டரி சோழ மன்னனை பத்தி பார்க்க போறோம். இவர்தான் நாம முன்னாடி சொன்ன அந்த செங்கண் அப்படிங்கிற அடையாளத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சோழ மன்னன் கோச்செங்கணனானோட பிறப்பு வரலாறு ரொம்பவே எமோஷனலானதுன்னு பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? குழந்தை இன்னும் 48 நிமிஷம் கழிச்சு பிறந்தா ஒரு மாபெரும் அரசனாக வருவான்னு ஒரு ஜோதிடர் கணிக்கிறாரு. அதுக்காக தாயான கமலவதி தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விட்டுக்கிட்டு தன் உசுரையே தியாகம் செஞ்சு அந்த பிறப்பை தாமதப்படுத்துறாங்க. அந்த அதீத அழுத்தத்தால குழந்தை கண்கள் சிவக்க பிறக்குது. அதனாலதான் அவருக்கு கோச்செங்கணான்னு பேரு வந்துச்சு. ஆனா அந்த சிவந்த கண்ணோட பிறந்த குழந்தை சும்மா இருந்துடல. அவரு எப்படி ஒரு பிரம்மாண்டமான போர் வியூகியா வளர்ந்து உடைஞ்சு கடந்த ஒரு பேரரசுக்கு நிலைத்தன்மையை கொண்டு வந்தாருன்னு பாருங்க. கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறையை அவர் தோற்கடிச்ச விதம் ஒரு மாஸ்டர் கிளாஸ். எதிரிகளோட பிரம்மாண்டமான யானைப்படைகளுக்கு எதிரா தன்னோட குதிரை படைகளையும் காலாட்படைகளையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா பயன்படுத்தினாரு. இந்த மாபெரும் வெற்றி கழவழி 40 அப்படிங்கிற வரலாற்று புகழ் வாய்ந்த இலக்கியத்துல அழியாட புகழோட பாடப்பட்டிருக்கு. ஆனா கோச்செங்கணான் வெறும் ஒரு மாவீரன் மட்டும் கிடையாது. அவருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் அப்சஷன் இருந்துச்சு. அதுவும் ஒரு புராண கதையோட தொடர்புடையது. அவர் 70 மாடக்கோயில்களை கட்டியிருக்காரு. இந்த கோயில்களோட சிறப்பு என்னன்னா, யானைகள் ஏற முடியாத அளவுக்கு படிகள் எல்லாம் ரொம்ப செங்குத்தாவும் குறுகலாவும் இருக்கும். ஒரு அரசன் ஏன் இவ்ளோ சிரமப்பட்டு இப்படி ஒரு டிசைன்ல கோயில்களை கட்டணும்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு விடை திருவானைக்காவல் புராணத்துல இருக்கு. முந்தைய பிறவில ஒரு சிலந்தி சிவலிங்கத்துக்கு மேல வலப்பின்னி வழிபட்டதான். அத ஒரு யானை வந்து கலைக்க ரெண்டுத்துக்கும் சண்டை வந்து ரெண்டுமே இறந்துடுச்சான். அந்த சிலந்தி தான் சோழ மன்னனா மறுபிறவி எடுத்துச்சுன்னு ஒரு நம்பிக்கை. அந்த பழைய பகையோட நினைவால தான் தன் கட்டிய கோயிலோட கருவறைக்குள்ள எந்த யானை நுழைஞ்சிடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட மாடக்கோவில்களை அவர் கட்டினாரு. எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, இப்ப நம்ம பயணத்தோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். பழங்கால போர்க்களங்கள்ல இருந்து நம்ம பார்வையை நேரா 20ஆம் நூற்றாண்டோட இலக்கிய பரப்பிற்கு திருப்பலாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். மன்னர்கள், தியாகங்கள், வாழ்வீச்சுகள்னு இருந்த அந்த பழங்கால செங்கண் உலகத்துக்கும் நம்ம நவீன காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? பண்டைய மன்னர்களின் புறவாழ்க்கை நவீன குடிமக்களின் உள்மன போராட்டங்களுக்கும் சமூக போராட்டங்களுக்கும் எப்படி உத்வேகம் அளிக்குதுன்னு பார்க்கத்தான் மலர் இலக்கிய மரபுக்கு நாம போக போறோம். இந்த மலர் அப்படிங்கிற குறியீடு காலப்போக்குல எப்படிலாம் உருமாறி இருக்குன்னு கவனிங்க. சங்க காலத்துல இது குறிஞ்சி மலர்னு நிலப்பரப்போட அடையாளமா இருந்துச்சு. பக்தி காலத்துல ஒரு பக்தனோட இதய தாமரைன்னு ஆன்மீக உருவகமா மாறிச்சு. அதுவே 1960களில் வரும்போது சமூக மற்றும் அரசியல் புரட்சியை குறிக்கிற நாவல்களோட தலைப்புகள்ல ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளமா இந்த வார்த்தை மலரத் தொடங்குச்சு. குறிப்பா 1960களில் இந்த மலர் மரபு 2 வேறுபட்ட இலக்கிய பாதைகளா பிரிஞ்சுது. இந்த 2 பாதைகளும் தமிழ் சமூகத்தோட வெவ்வேறு முகங்களை நமக்கு காட்டுச்சு. செல்வராஜ் எழுதிய மலரும் சருகும் நாவல் அடித்தட்டு மக்களின் விளிம்பு நிலை விவசாய போராட்டங்களை பத்தி பேசுச்சு. அதாவது இது சமூக யதார்த்தம். அதே சமயம் பார்த்தசாரதி எழுதிய குறிஞ்சி மலர் நாவல் நடுத்தர வர்க்க இளைஞர்களின் உறுதியான அறநெறியையும்
கலாச்சார பெருமையையும் முன்னிலைப்படுத்துச்சு. இது லட்சியவாதம். மலரும் சருகும் நாவல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. திருநெல்வேலியில நடந்த முத்திர மரக்கால் விவசாய போராட்டத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட இது தமிழ்ல முதல் தலித் நாவல்னு சொல்லப்படுது. இதுல மலர் அப்படிங்கிறது விவசாயிகளோட விழிப்புணர்வையும், சருகு அப்படிங்கிறது அவங்கள ஒடுக்குற நிலப்பிரபுத்துவ அமைப்போட வீழ்ச்சியும் குறிக்குது. ஒரு மனுஷன் அன்பு செலுத்துற விதம் கூட அவனோட பொருளாதார சூழலோட எப்படி தொடர்புடையதுல இந்த நாவல் ஆழமா விளக்குச்சு. அதுவே குறிஞ்சி மலர் நாவல் முற்றிலும் வேறொரு தளத்துல பயணிச்சுது. 12 வருஷத்துக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கிற குறிஞ்சி பூங்கிறது சமூகத்துல ரொம்பவே அபூர்வமான, சமரசமில்லாத ஒரு அறநெறிய குறிக்கிற குறியீடா பயன்படுத்தப்பட்டுச்சு. அரவிந்தன், பூரணி மாதிரி கதாபாத்திரங்கள் மூலமா உயர்ந்த பண்பாடுகளையும் சமூக சேவையும் பேசி அப்போதைய இளைஞர்கள் மத்தியில ஒரு மாபெரும் எழுச்சியை இந்த நாவல் ஏற்படுத்துச்சு. நம்ம தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இதையெல்லாம் ஒன்னா இணைத்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? சுருக்கமா சொல்லணும்னா, செங்கண் மற்றும் மலர் ஆகிய இரண்டும் நவீன தமிழ் உணர்வின் 2 பலமான தூண்கள். செங்கண் என்பது புறவாழ்க்கை, அதாவது வீரம், அதிகாரம், இராணுவ பலம் மற்றும் விதியை குறிக்குது. மறுபக்கம் மலர் என்பது அகவாழ்க்கை, அதாவது சமூக நீதி, அறநெறி, மாற்றம் மற்றும் உள்ளத்தின் வளர்ச்சியை குறிக்குது. ஆக மொத்தம் இது வாளில் ஆரம்பித்து பேனாவுல வந்து நிக்கிற ஒரு நெடிய கலாச்சார பயணம். இறுதியா ஒரு சிந்தனை. பழங்கால செங்கன் மன்னர்கள் தங்களோட வாளின் மூலமா தமிழ் வரலாற்றை உருவாக்குனாங்கன்னா, நவீன மலர் இலக்கிய மரபு தன்னோட பேனாவின் மூலமா நம்ம எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுது? ரொம்பவே யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா? விதியையும் வளர்ச்சியையும் குறிக்கும் இந்த 2 குறியீடுகளுமே நம்ம ஆற்றல் மிக்க தமிழ் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கொள்ள எப்பவுமே ஒரு திறவுகோலா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தேடலை நாம நிறைவு செய்யலாம். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான தேடலை சந்திக்கலாம்.